Welcome, dear brothers and sisters. This is your Elliott Wave Master Course Intermediate Stage Part 7. இந்த பார்ட்ல நம்ம டயக்னல்ஸ் பத்தி படிக்க போறோம். முக்கியமான நம்ம எண்டிங் டயக்னலும் லீடிங் டயக்னலும் ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர். நீங்க கேல்குலேஷன் பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே சேம். ஆனா எங்க ஃபார்ம் ஆகும் அது டிஃப்ரெண்ட். அதனால நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்க பிகினர் பேட்ல எப்படி எந்த நீங்க டயக்னல் லீடிங் டயக்னல் எங்க ஃபார்ம் ஆகும், உங்க எண்டிங் டயக்னல் எங்க ஃபார்ம் ஆகும் தெரியும். அது கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்க, பார்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, நம்ம இப்போ டயக்னல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருந்தது. இப்போ எதுக்கு இது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் சொல்லலான்ட்டு. ஓகே, உங்களுக்கு முன்னாடியே தெரியும் டயக்னல்ல வேவ் 1 ரொம்ப பெருசாக இருக்கும், வேவ் 2 வரும், வேவ் 3 வேவ் 1லேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் வேவ் 4 வரும். அது வேவ் 4 வேவ் 1ஓட ரீஜனுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வேவ் 5 வேவ் 3லேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம் இது டயக்னலா இல்லையான்ட்டு. வேவ் 1லேயே நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லலாம் அது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸாக பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ஒரு வேவ் வரப்போகுது, இம்பல்ஸாக வரப்போகுது, ஆனால் எப்படி மாறும் டயக்னலுக்கே சொல்லலாம். இது வேவ் 1, வேவ் 2 நார்மல். இப்போ வேவ் 3 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, வேவ் 1க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நார்மல் ஃபிபனாச்சி ட்ரா பண்ணுறீங்க. இதில் ஓகே 38லேருந்து 50% வந்துச்சு வேவ் 2. இப்போ வேவ் 3 ஸ்டார்ட் ஆகுது. ரைட், வேவ் 3ல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், இது டயக்னல் ஆயிருந்தா இது வேவ் 1 கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இது வேவ் 1 கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இது 1x தாண்டி போகக்கூடாது. எந்த 1x இது ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன். வேவ் 1ஓட எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா இது தாண்டி போகக்கூடாது. வேவ் 1 இங்கே, வேவ் 2 இது எக்ஸ்டென்ஷன் இப்படி போட்டிங்கன்னா இது வேவ் 1க்கு மேலே போகக்கூடாது. எப்பவுமே ஒரு பாயிண்ட்டும் ஒரு டெசிமல் பாயிண்ட்டும் மேலே போகக்கூடாது. எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இது தாண்டி போகக்கூடாது. ஓகே, 0.72 இருக்கீங்க, 0.73 ஆகவே ஆகாது. ஓகே, நான் பார்த்தது மோஸ்ட் ஆஃப் டைம் எப்படின்னா 78.78 கிட்ட தான் வரும் வேவ் 3. ஓகே, எண்டிங் டயக்னல்ல இல்லைன்னா டயக்னல்ல எனி டயக்னல்ல 0.78 இல்லைன்னா 0.6லேருந்து 0.78 இந்த ஜோன்ல தான் உங்க தேர்டான வேவ் வந்துடும். கண்டிப்பா நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. இந்த 78 கிட்ட ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஸ்டாப் ஆகி உங்க புது வேவ் ஸ்டார்ட் ஆயிடும் கீழே. ஓகே, ஸோ இது வேவ் 3. வேவ் 4 நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ வேவ் 4 வேவ் 1குள்ள வந்துடும். கண்டிப்பா ஒரு பாயிண்ட் இருந்தாலும், ஒரு எக்ஸாக்டா வேவ் 1 டச் பண்ணாலும் இது கண்டிப்பா வரும். இம்பல்ஸ்ல இருந்தா இது டச்சே பண்ணாத ஒரு கேப் இருக்கும், ஒரு 1க்கு ஒரு வேவ் 4க்கு. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ. ஓகே, வேவ் 1 எண்டிங் டயக்னல் ஹை, வேவ் 4 லோ கண்டிப்பா மீட் ஆகும் டயக்னல் ஸ்ட்ரக்சர்ல. ஓகே, இல்லைன்னா இப்படி ஆயிடலாம், இப்படியும் ஆகலாம், இப்படி இல்லை உள்ளேயும் போகலாம், வேவ் 1ஓட ரீஜனுக்குள்ளேயே போகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ வேவ் 4 கண்டிப்பா வரும் இங்க. ஸோ வேவ் 4 நம்ம என்ன தெரியும்னா, இப்போ வேவ் 4 அப்புறம் வேவ் 5 வரும். வேவ் 5ல இது யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், இம்பல்ஸ்ல நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போட்டு 3 போட்டு 4 போட்டு அப்படி மார்க் பண்றோம். அப்படி பண்ணும் இங்க இந்த டயக்னல்ல பண்ணாதீங்க. இந்த டயக்னல்ல மட்டும் வேவ் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏன்னா எதுக்கு இப்போ இப்படி பண்றோம், வேவ் 4 போட்டு வேவ் 5 ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. எதுக்கு இப்படி பண்றோம், எதுக்குன்னா இப்போ நம்மளுக்கு தேவையானது ஒன்லி ஒன் கன்ஃபர்மேஷன். என்ன கன்ஃபர்மேஷன், வேவ் 5 வேவ் 3க்கு மேலே போகக்கூடாது, வேவ் 1x மேலே போகக்கூடாது, அவ்வளோதான். வேவ் 5 வேவ் 3லேருந்து இன்னும் சின்னதாக இருக்கணும். ஓகே, திரும்பி அப்படியே சேம் 78 கிட்ட நிறைய வாட்டி வரும், அப்பப்போ 68 கிட்டையும் வந்துடலாம், 68 திரும்பிடலாம். இதுல அப்படி கன்ஃபர்மேஷன் இல்லை, தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு வேவ் 3ஓட ஹை தாண்டி போச்சு, ரிவர்ஸ் ஆச்சும் போதும். ஓகே, பரவாயில்ல. ஆனா சில டைம் எப்படின்னா நிறைய வாட்டி 68 இல்லைன்னா 78 வரைக்கும் வந்துடும் வேவ் 5. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க மெயின். ஸோ நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, இப்போ வேவ் 1 எவ்வளோ தூரம் போகும், வேவ் 1 எல்லாத்துலேயே பெருசா இருக்கும் வேவ் இந்த டயக்னல்ல. அதுக்கப்புறம் வேவ் 3 இருக்கும், வேவ் 3 வேவ் 1லேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அப்புறம் வேவ் 5 வரும். ஓகே, வேவ் 5 எல்லாத்துலேயுமே சின்னதாக இருக்கும். ஆல்ரைட், அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட் என்னது, மெயின் பாயிண்ட் என்னன்னா, இப்போ
மெயின் பாயிண்ட் என்னன்னா, இங்க வந்து வேவ் 2 வேவ் 4க்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். வேவ் 4 வேவ் 2ல இருந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஸோ வேவ் 2 வேவ் 4 மேல கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா எல்லா வேவ் சின்னதா ஆயிட்டே இருக்கு. ஓகே, அதனால கான்ட்ராக்டிங் டயகனல் சொல்லுவாங்க. ஓகே, எல்லா வேவ்ஸ் வந்து சின்னதா ஆயிட்டே இருக்கு. ஸோ வேவ் 2வும் வேவ் 4ல இருந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கறதுக்கு. சில டைம்ஸ் வந்து இருக்காது, பரவாயில்ல, ஈக்குவலாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஆனால் அது வந்து சில டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வேவ் 4 வேவ் 2லேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஓகே, நான் வேவ் 1லயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த எக்ஸாம்பிளில் இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன். வேவ் 1லயே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது வந்து போயிட்டு இது ஆக போகுது, என்ன ஆக போகுது, எண்டிங் டயகனல் இல்லைன்னா டயகனல் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஒரு கரெக்ஷன் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் ஒரு இம்பல்ஸ் போக போகுதுன்னு யோசிக்கிறீங்க. ஓகே, இந்த இம்பல்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே இம்பல்ஸில் வேவ் 1லயே ஏபிசியோட ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும், ஆமாம் இது வந்து டயகனல் ஆக போகுதுன்ட்டு. ஓகே, இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனால் இம்பல்ஸ் வேவ் 1லயே ஏபிசி ஆக வருது, நீங்க கண்டிப்பா சொல்லலாம் இது வந்து டயகனல் ஆக போகுதுன்ட்டு. இதுதான் ட்ரிக்கு. ஓகே, இது வந்து ட்ரிக்கு. நீங்க முன்னாடியே சொல்லலாம் இது வந்து டயகனல் ஆக போகுது. ஸோ நிறைய வாட்டி எனக்கு என்ன கேட்பாங்கன்னா, இது வந்து ஓகே வேவ் 1 ஆச்சு, வேவ் 2 ஆச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம், வேவ் 3 வர போகுதுன்ட்டு. ஓகே ரைட், பரவாயில்ல, வேவ் 1 ஆச்சு, வேவ் 2 ஆச்சு, 3.1 இருக்கலாம், இது 3.2 இருக்கலாம், இல்லைன்னா 3.3 ஸ்டார்ட் பண்ணலாம் பெரிய வேவ். இதுவும் நம்ம யோசிக்கும், இதையும் யோசிக்கலாம்ல, தப்பு இல்லை. ஆனா நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்ல போனீங்கன்னா அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அட்வான்ஸ் கான்செப்ட் சில இண்டிகேட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அங்க அந்த இண்டிகேட்டர் போட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இந்த ஒரு இண்டிகேட்டர் முன்னாடியே சொல்லிடுவாங்க, இது வந்து கண்டிப்பா வந்து வேவ் 4, இது 3.4 3.2 எல்லாம் கிடையாது, கண்டிப்பா இது வேவ் 4 தான் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ல கொஞ்சம் அதிகம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எக்ஸாக்டா வேணும்னா அது வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ இது வந்து இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும் இந்த வேவ் எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு தூரம் போகலாம். அதுக்கப்புறம் வேவ் 1லயே ஏபிசி வந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இது வந்து டயகனல் ஆக போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்போ எதுக்கு இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பா சொல்றோம், ஏன்னா எப்பவுமே ஒரு எண்டிங் டயகனல் இல்லைன்னா டயகனல் வரும்போது இதுக்கப்புறம் வருது மூவ் ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு மூவ் வந்து அடுத்த மூவ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வரும். எவ்வளவு தூரம் வரலாம், எவ்வளவு தூரம் வரலாம், இப்போ எண்டிங் டயகனலோட வேவ் 2, வேவ் 2க்கு மினிமம் இவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட் வரும். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டயகனல் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டயகனல் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி சாப்பிட்டுடும் ஃபுல் வேவ். ஓகே, அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு யோசிக்கும், பெரிய டைம் ஃப்ரேம்ல இது வந்து டயகனல் வந்துச்சுன்னா அடுத்த வேவ் வந்து பெரிய வேவே சாப்பிட்டுடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. சப்போஸ் இங்க வந்துச்சு பெரிய வேவ், ஓகே, இந்த பெரிய வேவ்ல லாஸ்ட் வந்து ஒரு டயகனல் வந்தது. ஸோ மோஸ்டா எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் இந்த பெரிய வேவே ரிவர்ஸ் ஆகலான்ட்டு. ஓகே, அது அப்பதான் இது வந்து டயகனல்லாம் வரும். நீங்க பாருங்க, நான் ட்ரா பண்ணிருக்கேன் அந்த டயகனலோட லோ, சாரி அந்த ஸ்விங் லோ. இப்போ ஸ்விங் லோவும் பிரேக் ஆச்சு, ரொம்ப ஃபாஸ்ட் வந்துடும் ப்ரைஸ். ஓகே, அதனால டயகனல் வந்துச்சுன்னா மார்க்கெட்ல நீங்க அப்படியே உஷாரா இருக்கணும். ஓகே ரெடி, நான் வந்து அடுத்த மூவ்க்கு ரெடி இருக்கேன், சும்மா வேவ் 5க்காக தான் வெயிட் பண்றேன். இந்த வேவ் 3 நமக்கு தேவையில்லை, வேவ் 4 தேவையில்லை, வேவ் 5 வந்துச்சுன்னா போதும், இதுக்கப்புறம் வரது மூவ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும்ன்ட்டு நமக்கு தெரியும். ரைட், ஸோ இதுதான் உங்க டயகனலோட ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து அடுத்த பார்ட்ல மீட் பண்ணலாம்.